கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்று பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் நடந்த நிகழ்வில் பேசிய ராசா, கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டதால் கொள்கை தோற்றுப்போய்விட்டது என்று கூறியிருந்தார். அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். போகிற போக்கில் கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டும் ராசா, அவர் கண்டறிந்த கம்யூனிஸ்ட் சுயநலவாதிகள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகள், பள்ளிகளில் உள்ள காலி இடங்களை விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண சம்பவத்தை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. மூத்த வழக்கறிஞர், அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அந்த காலி பணியிடங்களை விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.